இன்னைக்கு யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையெல்லாம் உன்னை தவிர வேற யாரு பண்ணுவா? இதுல மிமிக்ரி வேற. சிச்சி பே. நிச்சயத்துக்கு எனக்கு எடுத்த புடவைய உங்ககிட்ட காட்டலான்னு ஆசையா வந்தா இப்படி என் மேல எரிஞ்செறிஞ்சு விழறீங்களே மாமா. ஆமா, ரொம்ப முக்கியம். நான் இருக்கிற கடுப்புக்கு உன்னை அடிக்காம விட்டுட்டேன்னு சந்தோஷப்படு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. முதல்ல வெளியே போ. ஏண்டா எப்ப பார்த்தாலும் இவ்வளவு அழ வைக்கிறதா உன் வேலையா? பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டா இப்படிதான் அழணும். ஏண்டா அப்படி என்ன பண்ணா? அது நீங்க ஒண்ணு புடிச்சு வந்தீங்கல்ல, அதுகிட்டே கேளுங்க. விஸ்வா, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு ரொம்ப தான் வாய் நீளுது. சும்மா என்கிட்ட கத்தாதீங்கம்மா. முதல்ல அவளை வெளியே போக சொல்லுங்க. பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது ஒண்ணும் இல்லாத நிச்சயதார்த்த புடவைய காட்டலான்னு சர்ப்ரைஸா மாமாவோட கண்ணை பொத்தி விளையாடின. அதுக்கு போய் இப்படி கத்துறாரு. ஓஹோ, இன்னும் சார் மனசுல அந்த துளசி தான் இருக்காளா? என் மனசுல எப்பவும் துளசி மட்டும்தான் இருப்பா. இருப்பாடா இருப்பா. விஸ்வா, நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு உனக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம். அதனால இன்னையோட துளசி நினைப்ப மூட்டை கட்டி வச்சுட்டு லக்ஷ்மிய மனசார ஏத்துக்க தயாராரு. சொல்லிட்டேன். அம்மா, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் இந்த ஜென்மத்துல எனக்கு துளசி மட்டும்தான் வைஃப். மத்த யாருக்கும் என் மனசுல இடம் இல்ல. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. போன குடுறா. மா, இவனுக்கு வேற வேலையே இல்ல. ஏண்டா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா? உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் திரும்ப திரும்ப போன் பண்ணி உயிரை வாங்குற? இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது. சொன்ன புரிஞ்சுக்கோ. இனி என்ன தொந்தரவு பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கேட்டுச்சாடா? அவ என்ன சொன்னான்னு கேட்டுச்சா? இப்படி உன்னை எடுத்தறிஞ்சு பேசுறவளதான் உன் மனசுல தூக்கி வச்சு கொண்டாடுறியா? அவதான் தீர்மானமா உன்னை பிடிக்கல, இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டால. இனியும் அவளைத்தான் கட்டிப்பன்னு ஏதாவது சொன்ன, அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. டே விஸ்வா, சொன்ன புரிஞ்சுக்கூடா. ஒழுங்கா மரியாதையா துளசிய மறந்துட்டு லக்ஷ்மியோட சந்தோஷமா வாழற வழிய பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. புரிஞ்சுக்கூடா. வா லக்ஷ்மி.
எங்கடி நீ சொன்ன உன் அண்ணன் இன்னும் காணோம்? வந்துருவாருல்ல? வந்துருவாருடி, இரு. டைம் ஆக ஆக எனக்கு டென்ஷனாவே இருக்குடி. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸா இரு, இப்ப வந்துருவாரு. ஏய் ஸ்வேதா, விஸ்வாவே வந்துட்டான். ஆனா நீ பில்டப் பண்ண உங்க அண்ணன் இன்னும் காணோம். கூலா இரு, எங்க அண்ணன் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. அப்ப தெரியும் அவர் யாருன்னு. என்ன நீங்க மட்டும்தான் இருக்கீங்க? நீங்க சொன்ன ஆளை காணோம். ஏய் துளசி, புழுகு மூட்டை, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு போய் தானே சொன்ன. My sweetheart, this is for you. இது வெறும் பூ இல்ல, my art. Thank you. I love you so much, darling. Me too. டார்லிங், யார் இந்த சோட்டா பாய்? ஓ, இதுதான் நீ சொன்ன உன் மாமா பையன். விஸ்வா, இப்பவாவது நம்புறியா? இவர்தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஹாய் பையா, நைஸ் டு மீட் யூ. ஸ்வீட் ஹார்ட், கிவ் மீ a minute. இந்த பையா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன். என்ன பையா இப்படி பாக்குற? வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கம். ஹே, கூல் 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 மேன். I can understand your feelings, man. Oops, sorry. பையா, என்ன பார்த்தாலே அப்படியே உன் அடி வயிறுல இருந்து பத்திக்கிட்டு வருமே. பட் என்ன பண்றது, உன் துளசிக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் துளசிய ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அதனால நடுவுல நீ வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ இனி என் துளசி பின்னாடி வர வேலையெல்லாம் இனிமே நீ வச்சிக்கவே கூடாது. ஓகே? அவ ஏன் துளசி, நான் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். உன்னால் ஆனதை நீ பாத்துக்கோ.
பையா, அவ உன்னை பிடிக்கலன்னு தெளிவா சொல்லிட்டால, அதுக்கப்புறமா டீசெண்டா ஒதுங்கி போடுறது தானே ஒரு குட் யங் மேனுக்கு அழகு. நான் எதுக்கு ஒதுங்கி போனோம்? அவ என் அத்தை பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒருத்தர் லவ் பண்ணோம். இப்ப ஏதோ எங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் வந்துருச்சு. அந்த கேப்ல நீ கெடாவட்ட பாக்குற. அவ உன்னை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கதை வர்றான்னு எனக்கு நல்லா தெரியும். அதையே சாக்கா வச்சு துளசிய கரெக்ட் பண்ணலாம் நீ பாக்காத. அது நடக்காது. ஏன்னா அவ மனசுல நான் தான் இருக்கேன். பையா, பப்பி லவ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காத. இப்போ துளசி மனசுல ஃபுல்லா நான் தான் இருக்கேன். அதனால இப்போ உன் வேலையை பார்த்துட்டு போறதுதான் உனக்கு நல்லது. இல்லனா பாரா இல்லனா பையா, என்ன சட்டையில மடிச்சு விடுற? ஓ ஃபைட், சண்டைக்கு ரெடி ஆகுற. இந்த கோட் ஷூட்லாம் போட்டுக்கின்னு பார்க்க சாஃப்டா இருக்கனால என்னென்ன அமுல் பேபி நினைச்சீங்கயா? ஆக்சுவலி நான் கொஞ்சம் பேட் பாய். அன்பா சொல்லி கேட்கலனா அப்புறம் அடிச்சு சொல்ல வேண்டியது இருக்கும். எங்க அட்ரா பாப்போம். பாரா, அப்போ நீ வாயில சொன்னாலாம் கேட்க மாட்ட. நிக்குத, இன்னைக்கு உனக்கு வச்சிரண்டி கடை. சண்டைலாம் வேண்டாண்ணா. நான் சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா தம்பி சொல்ற பேச்செல்லாம் கேட்க மாட்டானே. அப்ப நம்ம அடிச்சு சொன்னா தானே புரியும். விஸ்வா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னத நீ நம்பலன்னு தான் இவரை கூப்பிட்டு உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். நீ இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க பாரு விஸ்வா, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு. இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே என் லைஃப்ல வராத. தயவு செஞ்சு போ இங்க இருந்து. போன்னு சொல்றேன்ல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டுமா. பையனை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. உன்னை சின்சியரா வேற லவ் பண்றான் போல இருக்கு. அப்புறம் ஏன் அவன்கிட்ட இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குண்ணா. அதான் இப்ப எங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள பிரச்சனையும் அதை இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். சாரிண்ணா. இட்ஸ் ஓகே. பட் உன் மனசுல விஸ்வா மேல உண்மையான காதல் இருந்தா அது யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாத. அப்புறம் நீ லைஃப் ஃபுல்லா அதை நினைச்சு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அண்ணா, சீக்கிரமே இவங்க குடும்ப பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும். அது வரைக்கும் விஸ்வா இவள தொந்தரவு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லம்மா. அவன் என்கிட்ட பேசுன வச்சு நான் சொல்றேன். அவன் துளசி மேல உயிரே வச்சிருக்கான். அவ்வளவு சீக்கிரம்லாம் அவன் துளசியை விட்டுலாம் போக மாட்டான். நிச்சயமா சொல்றேன், அவன் துளசியை தேடி திரும்பவும் வருவான். அண்ணே, அதுக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. இன்னொரு ஐடியாவா? எங்களுக்காக அந்த ஹெல்ப்பையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இவங்களோட பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும். சரி, சொல்லுங்க. அலைப்பாயுதே படத்துல மாதவனும் ஷாலினியும் வீட்டுக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பாங்கல்ல, அதே மாதிரி
கோயில்ல வச்சு நீங்க 2 பேரும் மாலை மாத்திக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அதே மாதிரி மோதிரத்தை மாத்திக்கிறதையும் ஒரு போட்டோவா எடுத்து நம்ம விஸ்வாவுக்கு அனுப்பலாம். அந்த போட்டோவை விஸ்வா பாத்துட்டானா உங்க 2 பேரையும் தொந்தரவு பண்ணவே மாட்டான். அதுக்கப்புறம் துளசியோட லைஃப் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு ப்ளீஸ்ண்ணே. ஸ்வேதா, இது ரொம்ப ரிஸ்கா தெரியுதே. எனக்கு என்னமோ இது சரின்னு படல. ப்ளீஸ்ண்ணா, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இவ சொன்ன மாதிரி பண்ணிட்டா விஸ்வா நான் இருக்கிற பக்கமே வரமாட்டான். கண்டிப்பா என்ன மறந்து அவன் லைஃப பார்க்க ஆரம்பிச்சிருவானா? ஆமாண்ணே, நீங்க ஆரம்பிச்சு வச்சத நீங்களே நல்லபடியா முடிச்சு வச்சிருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சரி, என்னால ஒரு பொண்ணுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை நான் கண்டிப்பா செய்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன். டேய், என்னடா அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ண? அப்படியான தலை போற விஷயம்? ஒண்ணு இல்லடா, ஒருத்தன் என் லைன்ல குறுக்க வரான். அவனை லேசா 2 தட்டு தட்டி மிரட்டணும். டேய் விஸ்வா, நீ ஏடா இது தட்டணும் தூக்கணும்னு வில்ல மாதிரி பேசுற? ஆமாடா, நானே தான் சொல்றேன். டேய், நீ கமிஷனரோட பையன்டா, அத மறந்துடாத. இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை என்னையும் சேர்த்து கம்பி என்ன வச்சிருவாங்க பாத்துக்க. டேய், நிலைமை தெரியாம பேசாதடா. துளசி ஒருத்தன பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காடா. என்னடா சொல்ற? துளசிக்கு பாய் ஃப்ரெண்டா? ஆமாடா, அவ எங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக விலகி போறான். அத மறைக்கிறதுக்காக பாய் ஃப்ரெண்ட் அது இதுன்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவனை விட்டு என்னை அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டான். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அவன் துளசியோட பாய் ஃப்ரெண்டா இருப்பனோ? நீ வேற ஏன்டா கடுப்ப கிளப்பிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா துளசிய பத்தி? அதான் அந்த பாய் ஃப்ரெண்ட பதமா 2 தட்டு தட்டி கேட்டா எல்லா உண்மையும் கக்கிர போறான். அதுக்காக தான்டா நான் உன்னை கூப்பிடுறேன். டேய் விஸ்வா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கமிஷனர் பையன், நீ டைரக்டா இன்வால்வ் ஆக கூடாதுடா. டேய், அவங்க டிராமா போடுறாங்கடா, எனக்கு நல்லா தெரியும். இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்மையை வர வைக்க முடியும். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சத்தியா தான் சரியான ஆள் மச்சான். வா, நம்ம போய் பார்க்கலாம். அது யாரா சத்யா?